ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். விருதுநகரில் பங்குனி 1 விருதுநகரில் பங்குனி திருவிழா ஆரம்பிச்சிருச்சுங்க. 21 டேஸுங்க. பங்குனி திருவிழா நடக்கிறது 21 நாள் நடக்கும். 21 நாள் நடக்கிறதுல விரதம் இருக்கவங்க விரதம் இருப்பாங்க, காப்பு கட்டுறவங்க காப்பு கடிச்சு, அக்னி சட்டி எடுக்கிறவங்க எடுப்பாங்க. இப்போ நான் எதுக்காக இதை காட்டிக்கிட்டு இருக்கேன்னா, எங்கள் வீட்டில் காப்பு கட்டியிருக்கோம். எங்கள் வீடு சாமி ரூமை உங்களுக்கு சிம்பிளாக காட்டுறேன். இது டே 1. எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, எங்கள் வீட்டு சாமி அறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். சிம்பிளாக தாங்க இருக்கும். நான் ஷோகேஸில் வச்சு கும்பிட்ற மாதிரி பார்த்துருப்பீங்க சாமியை. அது எதுக்காக அப்படின்னு இன்னொரு வீடியோ கிளிப்பிங்கில் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது நான் டே பை டே, ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, அப்புறம் ஊரில் கொஞ்ச நாள் அப்படி விட்டு விட்டு எடுத்ததை நான் ஒரே வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ண போகிறேன். அப்புறம் நான் வளையல் இதெல்லாம் வச்சு கும்பிட்றது எங்கள் குலதெய்வம் சீலக்காரி. அதாவது எங்கள் வீட்டுக்கார வீட்டு கோயில் வச்சு சீலக்காரியம்மன் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இதான் சொன்னேன். ஷோகேஸில் வச்சு இந்த மாரியம்மன், இவங்க தான் மாரியம்மன், இவங்களுக்கு தான் பொங்கல். 21 நாள் பங்குனி திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. சரி, பூண்டு குழம்பு வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பூண்டை உரிச்சிக்கிட்டு இருக்கேங்க. அங்கே தான் ஒரு காமெடி. எங்கே பார்த்தா பூண்டு யூஸ் பண்ணக்கூடாதாங்க. அடுத்து தான் கால் பண்ணி கேட்டப்போ எனக்கே தெரிஞ்சிச்சுங்க. யூஸ் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா, பாப்பாவும் தம்பியும் வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியே பூச்சியை பார்த்துட்டாங்களாங்க. அது பூச்சியை அவங்க டேடியை கூப்பிட்டு ஒவ்வொரு இடத்துலையா, டேடி பூச்சியை பாருங்கள் டேடி, இது என்ன பூச்சி பாருங்கள் டேடின்னு சொல்லி காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்களுக்கு நைட் இந்த பூண்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா, ரசத்துக்கு வேணால் சும்மா 2 தட்டி போட்டுக்கோங்க, ஆனால் பூண்டு யூஸ் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டாங்கங்க. இந்த வீடியோ டே 2ல் ஈவினிங் டைம் எடுத்ததுங்க. ஈவினிங் டே என் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு கோலம் பெருசாலாம் போட தெரியாது. இது நான் என்ன இமேஜினேஷன் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த லீஃப் மாதிரி போட்டிருக்கேன்ல, அதுவே என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகேங்களா? அப்புறம் எனக்கு செடி வைக்கணும்னு ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப ஆசை. நான் இது என்ன செடி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செடியோட லீஃப் பார்த்தாலே ஒரு சிலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன செடி எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். தென் இது எப்படி இருக்குது கோலம்? எனக்கு பெருசாக போட தெரியாதுங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை போட்டிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஈவினிங் டைம் தான் எடுத்தேன். வெளியே கொஞ்சம் குளுன்னு இருந்துச்சா, அதனால் எடுத்துகிட்டு இருந்தேங்க. டே 2 டெய்லி இப்படி தாங்க போய்கிட்டு இருக்கோம். 21 டேஸ் இப்படி தான் போகும். வெளியே கோலம் போட, வீட்டில் சுத்தபத்தமாக இருக்க, சாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வச்சு கும்பிடுவாங்க. ஹாய், 21 டேஸ் இந்த மாதிரி தாங்க போகும். இது செகண்ட் டே. நான் ஃபஸ்ட்டு 2 டேஸ் மட்டும் போடுறேன். நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு அப்புறம் சாமிக்கு காலையில் நைட்டு சாப்பிடக்கூடாது. மதியானம் மட்டும் விரதம் இருக்கணும். மதியானம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் விரதம் இருந்து, இலை போட்டு சாப்பிட்ணும். அப்புறம் பொங்கலை ஒட்டி காட்டுறேன் எப்படி நடக்கும்னு. எங்கள் ஊர் விருதுநகர் பங்குனி பொங்கல் எப்படி நடக்கும்னு காட்டுறேன். அவ்வளோ பேர் விரதம் இருப்பாங்க. அக்னி சட்டி எடுக்கிறவங்க, கரும்பு தொட்டில், அப்புறம் அழகு குத்துறது, அப்புறம் ரதம் இழுக்கிறதுன்னு சொல்லி அவ்வளோ வேண்டுதல் பண்ணுவாங்கங்க. பார்க்கவே உடம்புலாம் சிலிர்க்குங்க, அந்த அளவுக்கு வேண்டுதல்லாம் இருக்கும். நாங்கள் போன வட்டம் பண்ணோம். இந்த ஆக்கி வச்சு முடிக்க போகிறோம். நாங்கள் ஆக்கி வச்சு முடிக்கும் போதும் வீடியோ முடிஞ்சால் எடுத்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்கேன் டேவிட்ட. பார்க்கலாம். நமக்கு 21 டேஸ் இப்படி இருக்கனால டெய்லி அப்லோட் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு 2 டேஸ் மட்டும் போடுறேன். ஓகேங்களா? அடுத்து பொங்கலோடு நான் அப்லோட் பண்ணுறேன். பாய் சொல்லுங்கள். டே 2 வரை எடுத்துகிட்டு தென் ஊடால ஒரு நாள் எடுத்தேங்க. இது நாங்கள் நைட் டைம் தான் கோவில் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு நைட் தான் ஒர்க் முடிஞ்சு வருவாங்க, அந்நேரம் போவோம். ஒரு சில நேரம் காலையிலையும் போயிட்டு வருவோம். ஸோ வேலைக்கு போகிற லேட் டைம் தான். அதனால் நாங்கள் சம்டைம்ஸ் நைட்டு போகிறோம், சம்டைம்ஸ் காலையில் போகிறோம். ஒரு வண்டியில் போகும்போது இது எடுத்த வீடியோங்க. பாப்பா என்னத்தையாவது பேச்சு கொடுத்தாங்க. அப்புறம் இது சும்மா ஆட் பண்ண வீடியோங்க. தம்பி கரும்பு சீச்சுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரும்பு ஜூஸ் கடையிலலாம் சீச்சுவாங்க பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு ஆசைப்பட்டான்.
சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என் கூட படிக்கிற பொண்ணோட அம்மா கடைக்கு போனோம். அதனால் ஆசைப்பட்டான்னு சொல்லி நான் சீச்சி விட்டேன். மற்றபடி தம்பி கையில் அருவாள் எதுவும் கொடுக்க மாட்டோம். இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் குழந்தைங்க கையில் அருவாள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிலாம் பேனிக் ஆக வேண்டாம். ரொம்ப சேஃபாக தான் நான் கையில் எப்படி பிடிச்சிருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். தென் ஒரு கொஞ்ச நேரம் தான் வாங்கி, கொஞ்சம் நேரம் கூட கிடையாது, 5 மினிட்ஸ் தான் என் கையில் நான் அருவாளை வாங்கிக்கிட்டேன். பாப்பா ஒரு கரும்பு வச்சுக்கிட்டு ஜாலியாக ஆடிக்கிட்டு இருந்தா. நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேங்க தம்பி விளையாடும் போது. எங்கள் ஊர் மாரியம்மன் கோவிலில் பங்குனி பொங்கலுக்கு 21 நாளில் பொங்கலுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே கொடி ஏற்றுவாங்க. அதாவது மாரியம்மனோட வாகனம் சிங்கத்தோட கொடி ஏற்றுவாங்க. நேற்று கொடி ஏற்றியாச்சு. 21 நாள் காப்பு கட்டுறவங்க கட்டுவாங்க. கரெக்டாக பொங்கலுக்கு 3 நாளைக்கு மேலே கட்டுறவங்க கட்டுவாங்க. ஒரு வாரத்துக்கு மேலே கட்டுறவங்க கட்டுவாங்கங்க. போனட்டும் நாங்கள் பாப்பாவை தொட்டிலில் போட்டு சட்டி எடுத்தோம். அப்போது நாங்கள் ஒரு வாரம் இருக்கும்போது தான் கட்டினோம். இப்போது 1 வீக் இருக்கும் போது காப்பு கட்டியாச்சு. பாப்பா கை பாருங்க, பாப்பா கை கட்டு. காப்பு கட்டியாச்சு சொல்லு. காப்பு கட்டியாச்சு, காப்பு கட்டியாச்சு. தம்பிக்கு ஒரே சோகங்க, அவனுக்கும் காப்பு கட்டணுமா அப்படின்னு சொல்லி இருக்கு. பெரிய ஆளுக்குலாம் என்ன செய்வாங்கன்னா விராலி மஞ்சள் வச்சு கட்டுவாங்க. குட்டி பிள்ளை இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் பாதுகாக்கிறது கஷ்டம். அதனால் பிள்ளைக்கு இந்த மாதிரி மஞ்சள் கயிறு நூல் நல்ல மஞ்சள் நினச்சி கட்டி விடுவாங்க. நாங்கள் ஒரு வாரத்துக்கு மேலே கட்டியிருக்கோம். விருதுநகர்காரங்க யாரும் எங்கள் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நானும் ஃபஸ்ட்டு டேஸ் 2 டேஸ் அப்லோட் பண்ணலை. அது எல்லாம் சேர்த்து முயற்சி பண்ணி தான் அப்லோட் பண்ண போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்து பொங்கல் அன்றைக்கி ஆக்கியிருப்போம். அன்றைக்கி முடிஞ்சால் வேலை கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். முடிஞ்சால் நான் வீடியோ எடுக்கிறேன். ஆனால் ஆக்கி வைக்கிறது, சமையலாக்குறதெல்லாம் எடுக்கக்கூடாது, அதை எடுக்க மாட்டேன். மற்றபடி சாக்கி வச்சு முடித்து சாமி கும்பிட்ட பிறகு நாங்கள் எப்படி கும்பிட்ருக்கோம் அப்படின்னு சும்மான ஒரு இது காட்டுறேன். ஓகேங்களா? பாய். பாய் சொல்லிடு சனியா. சனியா சதிக் பாய். சாத்விக்கு காப்பு கட்டி விடணும், கோவமாக இருக்காங்க. காப்பு கட்டிருக்கோம். கையாடு தள்ளிப்போ. இங்கிட்டு வா, நேமுக்கா வா. காட்டு வா. நாங்களாம் காப்பு கட்டிருக்கோம். நான் லூஸாக கட்டிருக்கேன். எங்கள் அம்மாவும் லூஸாக கட்டியிருக்காங்க. என் தங்கச்சியும் லூஸாக கட்டியிருக்கான். எப்பாங்க தங்கச்சி லூஸாக கட்டியிருக்கோ சொல்லக்கூடாது, கையை அழுத்தாத மாதிரி கட்டியிருக்கோ சொல்லணும். கையை அழுத்தாத மாதிரி கட்டியிருக்கோம். தங்கச்சியும் கையை அழுத்தாத மாதிரி கட்டியிருக்கான். எங்கள் அம்மாவும் கையை அழுத்தாத மாதிரி கட்டியிருக்காங்க. இந்தா எங்கள் அம்மாவுக்கு காதில் புண்ணு இருக்கா, அதை கம்மலை போட்டு போட்டு ஓட்டையாங்கினால ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கான் எங்கள் அம்மாவுக்கு. அதனால பொங்கல் முடிஞ்சோடனே காப்பு அவுத்துருவோம். அடுத்து பாருங்க, எனக்கு ஒரு பிரேஸ்லெட் எனக்கு ஒரு பெல்ட் கிடைச்சிருக்கு. அதான் அங்கே டிவிக்கு மேலே இருக்கு. பாய். பொங்கல் அன்னைக்கு பார்ப்போம் சொல்லு. பொங்கல் அன்னைக்கு பார்க்குறேன். பொங்கல் அன்னைக்கு பார்ப்போம், நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் சொல்லிடு. பார்ப்போம், நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். பாய். நீ சொல் பாய் சொல்லு. அவன் இன்னும் பேசல பேசுறான். இந்த இரு காப்பை காட்டு. தங்கச்சியோ லூஸ்ல கட்டியிருக்கான். டைட்டாக கட்டாமல் கட்டியிருக்கா. டைட்டாக கட்டாம லூஸா கட்டியிருக்கான். ஓகே, தெரியுதா? பாய் சொல்லிடுங்க. லா